கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிற இடத்த அடையாளப்படுத்த முடியுது. பொது உதவிகள்லாம் செய்றீங்க, ஆட்டோ வழங்குறீங்க, செய்யும் பொழுது அரசியலும் பேசுறீங்க. அதாவது கலப்பை மக்களுக்கு விஜய்க்கு நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்திலே இருந்து அவருடைய பிஆர்ஓ, அவங்க மேனேஜர், அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அவருடைய வளர்ச்சிக்காக கடினமாக நாங்கள் அந்த பிரிண்ட் மீடியாவில் இருந்தனால அந்த டைமில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல எதுவுமே கிடையாது. கலப்பை மக்கள் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல சார், நமக்கும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அப்போ நான் இந்த மக்களுக்காக சமூகத்துக்காக செய்யணும்னு சொல்லி அவர் கூட இருந்து நிறைய பண்ணியிருக்கேன் சார். விஜய் இந்த அளவிற்கு உயர்வதற்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கிறோம், மிக முக்கிய காரணமா இருந்திருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, தவறான நபர்களுக்கு பயன்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் சார். சார் இப்போ எனக்கு கேட்க உரிமை எல்லாம் வேற யாருக்கு சார் இருக்கு? நம்மளை வளர்த்து விட்டவங்களோ, நம்ம கூட இருந்தவங்களோ, யாரோ உழைத்தவர்களோ, நமக்கு உதவி செய்தவர்களே மறந்துடக்கூடாது. புசி ஆனந்த் அவர்கள் இருக்கிறாரு, முன்பு அவர் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருக்கிறார், பிறகு கட்சியாக வரும்பொழுது அந்த பதவியில் தொடர்றாரு. அவர் இருக்கும் பொழுதே விஜய் அவர்களுக்கும் விஜய் அப்பாவிற்கும் அவரால் சண்டை ஏற்பட்டதுன்னு சில ஊடக விவாதங்கள்லாம் வந்தது உண்டு. அப்படி ஒரு ஆப்ஷனை பாக்குறீங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்துட்டு வந்திருக்கோம், இன்னைக்கு ரொம்ப டேரிங்காகவும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் விவாதம் பண்ணிடவும் முடியாது சார். ஏன்னா அது நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தனை இருந்திருக்கோம். எனக்கு ஆதங்கம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களுக்கு செலவு பண்ற பணத்தை மக்களுக்கு நல்லது செய்யட்டும்னு அரசியல் கட்சிகளை சாடுறீங்க. யாரை சொல்ல வரீங்க? அரசியல் கட்சி சாட சொல்ல சார். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க 100 கோடி 200 கோடி 500 கோடி நின்று கொடுக்க நீங்க பேரம் பேசுறீங்க. அவர் என்ன பண்ணிடுவார்? இந்த நாட்டுக்குள்ள ஒரு தெருவில் ஒரு ஓட்டு வாங்கிடுவாரா? ஒரு ஊருக்குள்ள அவரால் ஒரு 5 ஓட்டு வாங்க முடியுமா சார்? அவருக்கு என்ன சார் தெரியும்? விஜய் அவர்களை சுற்றி சகுனிகள் இருக்கிறாங்க, குள்ளநரிகள் இருக்கிறாங்க, அப்படி ஒரு டைரக்டா எந்த ஒரு பெயரையும் பயன்படுத்தாம சொல்றீங்க. இருந்தாலும் இவருடைய போக்கு விஜய் அவர்களுக்கே ஆபத்தாக முடியும். நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த ஆதவ அர்ஜுனாங்கிறவர் கூட ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கிறார். நீ முடிஞ்சா தொட்டுப்பார், மோதிப்பார், கல்லூரி மாணவர்கள்லாம் அவன் வீட்டை முற்றுகையிடுவாங்க அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ற. இப்ப கல்லூரி மாணவர்கள்லாம் இன்னைக்கு நாடே கெட்டு போய் கிடையாது. கல்லூரி மாணவர்களுக்கு வேற வேலை கிடையாதா? அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர், கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவன தலைவர் PT செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ திரைத்துறையில் நீங்கள் பல்வேறு பணிகளை ஆற்றிருக்கிறீங்க. உங்களை பல வேலைகளால் தெரியும். விஜய் அவர்களுடைய மேனேஜராக பலருக்கு தெரியும், PROவாக தெரியும், திரைப்பட தயாரிப்பாளராக தெரியும். அப்படிங்கும்போது சமீபத்தில் உங்களை கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிற இடத்த அடையாளப்படுத்த முடியுது. பல இடங்களில் பொது உதவிகள்லாம் செய்கிறீங்க, ஆட்டோ வழங்குறீங்க, நிறைய உதவிகள் செய்கிறீங்க. செய்யும் பொழுது அரசியலும் பேசுகிறீங்க. இந்த அரசியல் திடீர்னு பேச தொடங்கி இருக்கிறீங்களா, இல்லை முன்பு இருந்தே இருந்ததா? அது ஏன் விஜயை சார்ந்து வைக்கிறீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. முதல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். விஜயின் அரசியல் வருகை தொடர்ந்து சில விமர்சனங்கள் வைக்கிறீங்க. என்ன காரணம்? இது விஜயோட நீங்க பயணிச்சிருக்கீங்க, விஜயோட வளர்ச்சிக்கு நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கீங்க. அப்படின்னாலும் இது ஆதங்கமா பார்க்கறதா இல்லை பொறாமையா பார்க்கறதா? ஏன்னா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைக்கிறீங்களே சார். நீங்க சொல்ற கேள்விகள்ல நிறைய எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு சார். அதாவது கலப்பை மக்களுக்கு விஜய்க்கு நீங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்திலே இருந்து அவருடைய பிஆர்ஓ, அவங்க மேனேஜர், அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அவருடைய வளர்ச்சிக்காக கடினமாக நாங்கள் அந்த பிரிண்ட் மீடியாவில் இருந்தனால அந்த டைமில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பிரிண்ட் மீடியாவில் இருக்கும்போது நாங்கள் மிக சிரமப்பட்டிருக்கோம். அவர் ஆரம்பத்தில் பண்ணும்போது ஒரு சாதாரண ஹீரோ தான். இப்போ சொல்லும்போது வேணால் நிறைய வரத்துக்கு இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லணும், வளர்ந்த பிறகு ஏன் சொல்லணும், ஏறின பிறகு தான் எல்லாரும் சொல்லணும். அவர் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு தான் பப்ளிக்கை நம்ம இன்னும் அவங்க நமக்கு வேலை பார்த்தவங்களெல்லாம் அரவணைச்சு வச்சுக்கிடணும். எங்களை அரவணைச்சு வைக்கணும்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவரை நான் விமர்சனமும் எந்த இடத்துலையும் நான் பண்ணலை. அதாவது ஒரு நம்ம ஒரு ஒரு சின்ன மாமரத்தை பெரிய மரமாக வளர்த்தாள் சார். அது பழங்களாக காய்களாக கனிஞ்சு தொங்கும்போது கண்ட அணில், நரி, கூவைகள் இது எல்லாம் சாப்பிடும்போது, குரங்குகள்லாம் சாப்பிடும்போது அதை வளர்த்த ஒரு விவசாயி பார்த்து கண்ணீர் விடுத்தா எப்படி இருக்கும்? அது இன்னும் நல்ல விடமாக அந்த பழங்கள்லாம் பக்குவமாக நல்ல இடங்களுக்கு போய் சேர்ந்துருக்குமேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அதேமாரி விஜய் இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டார். அந்த வளர்ந்த ஒரு பெரிய மரம், இன்னைக்கு பழுத்து கனிகள் தொங்குற அந்த மரம் நல்ல பக்குவப்பட்ட இடங்களுக்கு போய் சேரணும், அது பலனுள்ளதாக ஆகணும். சும்மா ஒரு அணில்கள்கிட்டையும் கொத்தி திங்கிற பறவைகள்கிட்டையும் மாட்டி அவர் சின்னபனம் ஆகிடக்கூடாதுங்கிறக்கான ஒரு ஆதங்கத்தில். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அவர் நல்லா வளரணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இன்னும் நல்லபடியாக திட்டமிடலாமே, பின்னால் இருக்கிற வேலைகளை இன்னும் நல்லா செய்யலாமே, பின்னால் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இன்னும் இறங்கி வேலை செய்தால் இன்னும் அவருக்கு நல்ல இது கிடைக்கும், நல்ல ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பேசுகிறோமே தவிர நமக்கு அவர் மேலே பொறாமப்படுறவங்க என்ன இருக்குது சார்? நாங்கள் வளர்ந்த இடம், நாங்கள் அவருக்காக பணியாற்றியவர்கள், அவர் CM ஆகிட்டா எங்களுக்கு நல்லது தானே.
இப்போ முழுக்க முழுக்க ஒரு ஆதங்கம் தான் சொல்றீங்க. அதாவது விஜய் இந்த அளவிற்கு உயர்வதற்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கிறோம், மிக முக்கிய காரணமா இருந்திருக்கோங்கும் பொழுது அந்த வளர்ச்சி தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, தவறான நபர்களுக்கு பயன்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதான் சார். சார் இப்போ எனக்கு கேட்க உரிமை எல்லாம் வேற யாருக்கு சார் இருக்கு? விஜய்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுதல் கரூர் மாதிரியோ எங்கேயோ ஒரு தவறுதல் நடக்கும்போது நாங்கள் அவர் கூட பயணப்பட்டவர்கள், அவர் வளர்ச்சிக்கு கூடல இருந்து நாங்களும் ஒரு ஏதோ அவருக்கு தன்னால் அவர் வளர்ந்தேன் செய்தேன் எப்படி வேணாலும் அவர் உழைப்பு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அவர் உழைப்பு இல்லாமல் வளர முடியாது. ஆனால் கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியம் சார். எல்லாராலையும் எல்லாம் வளர முடியாது சார். சந்திரசேகர்னு ஒரு ஆள் அவர் கூடல இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு படத்திலேயே அறிமுகம் ஆகியிருக்க முடியாது. அப்போ எல்லாரும் தேவைப்படுது சார். நிறைய டைரக்டர்களுடைய உழைப்பு தேவைப்படுது, நிறைய டெக்னீஷியனுடைய உழைப்பு தேவைப்படுது, நிறைய எல்லாருடைய உழைப்பும் ஒரு ஹீரோயின்ஸுடைய உழைப்புகள் தேவைப்படுது. அப்போ தான் ஒரு ஹீரோ ஆக முடியும் சார். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருடைய உழைப்பு தேவைப்படுது. ஆனால் நாங்கள் என்னென்னா அவர் கூட இருந்து எல்லாம் நல்லது கெட்டதுக்கு வாழ்ந்ததுனால எங்களுக்கு அவர் ஏதாவது இதாக போகும்போது ஒரு ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? நீங்கள் 25 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆள் கூட உழைச்சவங்களுக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு நம்ம தலைவர் நம்ம இவ்வளோக்குள்ளே வளர்ந்த ஆள் நம்மளை கண்டுக்கலையே. இப்ப அது விஜய் அவர்கள் சற்று கவனிக்காமல் உங்களை போன்ற பல நபர்களை ஒதுக்கி வைப்பது கோபமாக இருக்கா, வருத்தமா இருக்கா உங்களுக்கு? இல்லை, அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல சார். தெரியாமனா எப்படி சார்? தெரிய விடாமல் பாத்துக்கிறாங்கன்னு தெரிய விடாம இப்போ சார் கூட இருக்கவங்க இப்போ எம்ஜிஆர் நல்ல ஆட்கள் 5 பேரை வச்சிருப்பாரு. இப்போ ஏதாவது நான் தவறு பண்ணா கூட அதை சொல்லி தரணும், நான் சில தவறு பண்ணிடுவேன், சிலதை விட்டுருவேன், சிலதை மறந்துடுவேன், சிலருக்கு நன்றி செலுத்த தவறிடுவேன், அவங்கள நீங்க தான் ஞாபகப்படுத்த 5 பேரை வேலைக்கு வச்சிருப்பாரு. அது நன்றி செலுத்துறதுக்கே 5 பேரை வச்சிருப்பாராம். நீங்கள் அவங்களெல்லாம் நம்ம மறந்தவங்க நாளைக்கு வருத்தப்பட்டுருவாங்க, அவங்க சாபம் விட்டுட்டாங்கன்னா நம்ம வாழ முடியாது, இப்படியும் தலைவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியம் சார். நம்மளை வளர்த்து விட்டவங்களோ நம்ம கூட இருந்தவங்களோ யாரோ உழைத்தவர்களோ நமக்கு உதவி செய்தவர்களே மறந்துடக்கூடாது. சும்மா அட்லீஸ்ட் பேசி சிரிச்சாது அவங்கள இது பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ அவங்க அப்பா கூட இல்லை ஒரு நல்ல உறவு இல்லைன்னா ஏன் உறவு இல்லாமல் போகணும்? அப்படி என்ன தவறுகள் நடந்திருக்கும்? ஒரே பையன் தானே சார். அதே மாதிரி தான் இப்போ நம்ம அவர் கூட இருந்திருக்கோம், நம்ம அப்படி என்ன தவறுகள் பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக 27 வருஷம் இருந்தால் நம்ம எதையும் திருடி இருக்க மாட்டோம். அப்படியே ஒன்று திருடி இருந்தா கூட ஏதோ தப்பு பண்ணியிருந்தாங்க. ஃப்ராங்காகவே சொல்கிறேன், கூப்பிட்டு வச்சு திட்டி ஏன் இப்படி பண்ண, இனிமேல் பார்த்துக்க, இவ்வளோ நாள் இருந்திருக்கா, இது பார்த்துக்கன்னு சொல்கிறேன். இது யாரையும் குறை சொல்லக்க, மற்றவங்களை இதை பற்றி ஏன் விவாதங்கள்லாம் சில இந்த கமாண்டிலெல்லாம் கூட போடுவாங்க. உழைச்சவனுக்கு தான் சார் அந்த வலி தெரியும். விவசாயிக்கு தான் அந்த பயிர் அழியும் போது, அந்த பயிர் இன்னொருத்தன் அபகரிச்சுட்டு போகும்போது, சம்மந்தம் இல்லாமல் அறுத்துட்டு போகும்போது, திருடிட்டு போகும்போது அந்த வலி அந்த விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். நான் உண்மையிலே உழைச்சிருக்கேன் சார். அதனால நமக்கு ஒரு வலி இருக்காதா? நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளரா. இப்ப உங்களுக்கு அப்ப கோபம் இல்ல, வருத்தம் தான். அதுதான் சார் கரெக்ட். இப்ப அந்த வருத்தம் என்பது விஜய் மீது மட்டும் இருக்கிறதா இல்ல விஜயின் குடும்பத்து? ஏன்னா நீங்க 1 வருடம் 2 வருடம் பயணிச்சிருந்தா விஜயோடு மட்டும் பயணித்தீர்கள், விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்தால் அவரோடு பயணித்தீங்கன்னு சொல்லலாம். இப்ப எஸ்ஏசியோடும் பயணிச்சிருப்பீங்க, அவங்க குடும்பத்தோடு நெருங்கி அவங்க குடும்ப விவகாரங்கள் எல்லாம் பல விஷயங்கள் உங்களுக்கு அன்று தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பயணிக்கும் பொழுது இதெல்லாம் நான் செய்தேன் ஆனால் என்னை மறந்து விட்டார்கள் அல்லது அவங்க குடும்பமே என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு மன வருத்தப்படுற நினைவுகள் உண்டா? இல்லை, அவங்க குடும்பம் ஒதுக்கி வைக்கல சார். இன்றைக்கும் அவங்க அப்பா சந்திரசேகரோ எதுனாலும் கேட்க தான் செய்கிறாரு, இது பண்ணால் அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவங்க அம்மா நம்மளை அன்பாக தான் இருக்கிறாங்க, மாமா நம்மகிட்ட அன்பாக தான் இருக்காங்க. ஒரு குடும்பங்கள்னா எல்லாரும் தானே இருக்காங்க. ஆனால் இவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டார் பார்த்தீங்களா, 8வது தூரத்துக்கு போயிட்டார். அந்த ஸ்டாருங்கிறது அதான் உச்சத்துக்கு போனால் நட்சத்திரம் மின்னும் பார்த்தீங்களா, அந்த மின்னும் போது எல்லாரும் கிட்ட போக முடியாது சார். அதுக்கு ஒரு பவர் இருக்கும், அந்த பவர் கிட்ட எல்லாரும் போக முடியாது, சிலர் தான் அது இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒரு தவறுதல் நடந்துச்சு, நம்ம வெளியே வரும்போது திரும்ப போகிறதுக்கு நமக்கு இன்னொருத்தட்ட புதுசாக எப்படி சார் நான் விட்ட முடியும் சொல்லுங்கள்? ஒரு 27 வருஷம் நம்மளுடைய இளமை பருவம், நம்மளுடைய உழைப்பு, கனவுகள் எல்லாத்தையும் அதில் இப்போ போட்டிருக்கோம் சார். சும்மாலாம் ஒரு நடிகர்கள் கூட இருந்துட முடியாது சார். 27 வருஷம் ஒரு சந்திரசேகர் மாதிரி ஒரு பெரிய பிம்பம் சார், பெரிய டைரக்டர், விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர், 2 பேருக்கும் அரவணைச்சு எப்படி சார் போக முடியும்னு சொல்லுங்க பார்ப்பேன். நல்லது கெட்டது, ஒரு பட பிரச்சனை, ஒரு படம் ரிலீஸ் பிரச்சனை, எந்த சிக்கல்னாலும் நீ போயிட்டு வா செல்வகுமார் தான் என்ன அனுப்பிச்சி விடுவாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லை, அது ரொம்ப ஒரு சவாலான பணியாச்சு. ஏன்னா இப்போ கட்சியிலேருந்து அதாவது புசி ஆனந்த் அவர்கள் இருக்கிறாரு, முன்பு அவர் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருக்கிறாரு, பிறகு கட்சியாக வரும்பொழுது அந்த பதவியில் தொடர்றார். அவர் இருக்கும் பொழுதே விஜய் அவர்களுக்கும் விஜய் அப்பாவிற்கும் அவரால் சண்டை ஏற்பட்டதுன்னு சில ஊடக விவாதங்கள்லாம் வந்தது உண்டு. அப்படி ஒரு ஆப்ஷனை பார்க்குறீங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நான் போகலை அப்படிங்கிறத கம்பேர் பண்ண விரும்புறீங்களா உங்கள் பதிலில்? இல்லை, நேரடியாக நீங்கள் சொல்லணும்னா அதை மறைமுகமாக சொல்கிறது இப்படி தான் நேரடியாக பொருத்தி பார்க்க முடியும். நம்ம நேரடியாக தான் எல்லாத்தையும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ரொம்ப டேரிங்காகவும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் விவாதம் பண்ணிடவும் முடியாது சார். ஏன்னா அது நம்ம அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை இருந்திருக்கோம். எனக்கு ஆதங்கம் என்னென்னா 2ஆம் கட்ட பணியாளர்கள்லாம் ரொம்ப பொய் சொல்கிறவங்க வரக்கூடாது சார். அதை நம்ம பார்த்து தான் வைக்கணும்.
ஒரு 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 சின்ன சகுனி கூட இருந்து மொத்த மகாபாரத போரே உருவாக்கிடுவார், பெரிய அழிவை உருவாக்கிடுவார். ஒரு சகுனி மட்டும்தான். அதே மாதிரி எதை வேணாலும் மகாபாரதம் நமக்கு ஒரு பாடமே சொல்லி கொடுத்துருக்கு. 4 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் சார், பெரிய சாம்ராஜ்யத்தையே அழிஞ்சு போயிடும் சார். அப்போ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி? அதை எம்ஜிஆர் ஒரு தலைவனை வச்சு நீங்கள் பாடம் கற்றுக்கலாம் சார். காமராஜருங்கிற ஒரு தலைவனை வச்சு நீங்கள் பாடம் கற்றுக்கலாம் சார். ஈவன் கலைஞர் கூட ஒரு எதிரியை கூட அரவணைப்பார் சார். இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்கள் யாருமே நீங்கள் உள்ள சேர்க்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தடுப்பான்களா? திறமையாளர்களை உள்ள சேர்க்கக்கூடாதா? இப்போ நல்ல விஷயம், நீங்கள் நேரடியாக குற்றம் சாட்டாமல் என்ன இருந்தாலும் எனக்கு என் குடும்பம் போன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டிய தேவையில்லை இருக்கீங்க. நல்ல விஷயம், அதற்கு வாழ்த்துக்கள் சார். ஆனால் இப்போ உங்களுடைய ஆதங்கத்தை, இந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடை எஸ்எஸ்சி அவர்களிடம் பகிர்ந்துருக்கிறீங்களா? எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்களா? அவர் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறாரா? எஸ்எஸ்சி சாருக்கு எல்லாமே தெரியும் சார். அவர் என்ன இன்னைக்கும் என்ன மாதிரி ஒரு ஆளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லாம் நல்லது, பெரிய எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கன்சல்ட் இப்பவும் பண்ணுவார். இப்பவும் அவருக்கு ஒரு இது இருந்தால் என்ன முதன்மையாளாக என்ன தான் போடுவார். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னுடைய வேலை மீதும், என்னுடைய பணியின் உண்மைத்தன்மை மீதும், என்னுடைய ஆற்றல் மீதும் அவர் என்னை அவ்வளோ அப்சர்வ் பண்ணி வச்சவர். விஜய் அவர்களுக்கும் அது தெரியும். அப்படி இருந்தனால தான் 27 வருஷம் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. அப்போ விஜய் அவர்களை நீங்கள் நெருங்க, உங்களை நெருங்க விடாமல் யாரோ ஒருத்தர் தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தடுக்க சார். இப்போது ஒரு சாதாரண ஆட்களை போய் மன்னிப்பு கேட்டுருங்க, அங்கேயே போய் அங்கேயே இருக்கலாம் சார். நானே ஒரு எக்கனாமிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட்டு, ஜேர்னலிசம் படித்தவன், ஒரு பத்திரிகையின் எடிட்டராக இருந்து வந்தவன். எனக்கும் உழைக்கிற திறமை உண்டு, பல தொழில்கள் தெரியும். இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நான் அடுத்த பணிக்கு போய்ட்டேன். என்னுடைய திறமையை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் கவனமாக. எல்லாம் சார் அதான் சொன்ன மாதிரி சகுனி மாதிரி, இல்லை குள்ள நெறிகள் மாதிரி, கோட்டான்கள் மாதிரி நிறைய ஒன்று சேரும். ஏன்னா நீ பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ கவனமாக இருக்கிறது யார்? நீங்கள் தான் இருக்கணும். எம்ஜிஆர் சொன்னார்ல, 5 பேர் எனக்கே தெரியாமல் நடந்துறப்பா, 5 பேரும் நீங்கள் ஞாபகப்படுத்துக்குன்னு வச்சுருக்காரு. நான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன், யாருக்கா உதவி பண்ணுறேன் மறந்துடுவேன், நன்றி சொல்ல மறந்துடுவேன். வீடு தேடிலாம் போகிறது யார்? இன்னொருத்தருக்கு எழுதி கொடுப்பாங்க சார், இந்த இடத்துல இப்படி பண்ணவங்களை பார்க்கணும். இப்படி ஒரு தலைவன் சிந்திக்கணும் சார். இப்போ விஜய் சிந்திக்க மாட்டாருங்க. இது எதுவுமே அவருக்கு தெரியலன்னா யார் சொல்லி கொடுக்குறது? அவருக்கு இப்படிலாம் போகணும் செய்யணுங்கிறதுல அவருக்கு அந்த வழிமுறைகள் தெரியலன்னா சொல்லிக் கொடுக்குறது யார்? அவங்க தந்தை இருக்கிற வரை சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக சொல்லிக் கொடுக்குறது யார்? தந்தையோட நல்ல இணக்கமாக தானே இப்போ மீண்டும் இணக்கமாக இருப்பதாக கேள்விப்படுறோமே சார். சரி, அந்த அளவுக்கு பெரிய இணக்கங்கள்லாம் இல்லை சார். நம்ம உண்மையை சொல்ல போனால் அதான் உண்மை. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் தந்தைக்கே அவருடைய வாய்ஸ் அங்கே போய் சேருவதற்கான ஸ்பேஸ் இல்லைங்கும் பொழுது உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களே, அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலாக தானே பார்க்க. ஒரு நியாயமான ஆசை தானே சார். இப்போ ஒரு பெரிய நடிகர் சார், அந்த நடிகர் பெரிய இடத்துக்கு வருவார். அவர் இப்படிலாம் வருவார், நம்மலாம் அவர் கூட இருந்ததுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கும் ஒரு நல்ல கௌரவம் கிடைக்குன்னு நினச்சி தானே நம்மளாம் உழைச்சிருப்போம். வெறும் பணம் தரக்காகவா இல்லை ஏதோ ஒரு உழைப்பு கூலி தரக்காக உழைச்சிருப்போம். இந்த உழைப்பை நிச்சயமாக அவங்க நல்ல இடத்துக்கு போனோன்னா நம்மளையும் அரவணைத்துப்பாங்க, நம்ம கூட இருக்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க. இல்லை இப்போ இது நீங்கள் இப்போ திரைத்துறையில் இருக்கும் பொழுது விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபரை மட்டும் வைத்து அந்த வருத்தப்படுறீங்களா, இல்லை சினிமா துறையில் இருக்கவங்களே இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வருவீங்க? இல்லை, நம்ம எல்லாரையும் சொல்கிறதுக்கு வரல சார். விஜய் மீது உள்ள அவரு மேலே நாங்கள் வச்சுருந்த நம்பிக்கை, அவருக்காக கொடுத்த அர்ப்பணிப்பு. இல்லை சார், அவரும் நல்லா தானே சார் வச்சு. இருந்த வரைக்கும் உங்களுக்குமே நிறைய நீங்கள் இப்போ திரைப்பட தயாரிப்பாளராக புலிப்படத்தில் உங்களை அப்போ அவர் சைட்ல இருந்து உங்களுக்குமான இடம் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்தாரு தானே? ஆமாம். இப்போ இல்லைன்னு நான் சொல்லலை சார், அவரு கொடுக்கலன்னு சொல்லலை. நான் கூட தவறு பண்ணியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன் சார், நான் தவறு பண்ணியிருக்கலாம், ஏதாவது தெரியாமல் ஏதாவது நடத்திருக்கலாம். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை சார், புலி படம் டைமில் நமக்கு இந்த படத்தில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துருக்கு சார். ஒரு 5 நாள் பேச முடியல சார். அதே ஒரு சகுனிகள் கூட இருப்பாங்களா, அந்த என் இடத்துக்கு வரக்கு ஆசைப்படுறவங்க செய்த சதிகள், சூழ்ச்சிகள் நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்கம் டேக்ஸ் ரேட்டு நானா காரணம் சார்? அது யாரோ வந்தது. சரி, படமாவது எனக்கு நல்லா ஓடி இருக்கேன்னா அந்த பேரோட எனக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. அந்த படமும் ஓடலை. அப்போ இப்போ என்ன அரவணைக்கிறது யார் சார்? நான் ஒரு பிஆர்ஓ. 200 கோடி 150 கோடி 100 கோடின்னு பணம் சம்பளம் வாங்குற ஆளு கிடையாது. அப்போது எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்தாச்சு, பார்த்துக்கணும்னு எனக்கு கை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறது யார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கஷ்டம் வந்தால் பழியை போட்டு வெளியே தள்ளுறது ஒன்று சார். யார் வேணாலும் பழியை போடலாம், சூழ்ச்சியாலும் நயவஞ்சகத்தாலும் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் தள்ளிடலாம் சார். ஆனால் சிந்திச்சு பார்க்குறது ஒன்று இருக்குது. சிந்திச்சு பார்த்து இவங்ககிட்ட என்ன தப்பாக இருந்தாலும் நம்ம திருத்திக்கிற ஆள், சொன்னால் கேட்குற ஆள் தான். நான் அடமன்ற ஆள் கிடையாது. என்னை பற்றி தெரியும், உலகத்துக்கே தெரியும். ரிலீஸ் ஆகாத படத்தை ஒன்று கூப்பிடுங்கன்னா பிடி சுலபமாக கூடுங்க, ரிலீஸ் ஆகாத படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தகுதி படைத்தவன் சினிமா துறையில். எத்தனை சிக்கலாக இருந்தாலும் தீர்த்து படத்தை ரிலீஸ் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் விஷாலுடைய படம்
ஒரு படம் இரும்பு திரைப்படத்தை நம்ம வாங்கியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ரெட்டு போட்டு வச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸுக்கு முன்னாடி ஒரே நாளையில் ஃபெடரேஷனுக்கு எதிராக அதை பேசி ஒரே நாளையில் அதை ரிலீஸ் பண்ண வைக்கிறோம். அந்த படத்தை நம்ம வாங்கினனால அவர் தலைவராக இருக்கிறார், நடிகர் சங்க தலைவராக இருக்கார். நீங்கள் வேணால் அதுக்குள்ள கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்புகிறேன். கஸ்தூரி முதல் அத்தனை பேரும் பாராட்டியிருக்காங்க. என்ன அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக இருக்கவங்க டைரக்டர்ஸ்லாம் வீட்டில் வந்து பாராட்டினாங்க. எப்படி சார் சாதுரியமாக முடிச்சிங்க அப்படின்ட்டு. நமக்கு தேவை எந்த விஷயத்தையும் நடக்கணும் சார். முட்டுக்கட்டை போடுறது, நடக்க விடாமல் தடுக்கிறது, பொய் சொல்கிறது, பொறாமைப்படுறது. இல்லைன்னா நான் இன்னைக்கு எப்படி சார் இருக்க முடியும்? ஒருத்தன் கூட வேலை பார்த்துட்டு இருக்கவன் வெளியே போனாலே அவனை அசிங்கப்படுத்தி கேட்பட்டு அவன் தப்பு பண்ணியிருப்பான், அது பண்ணியிருப்பான், எல்லாரும் அதை சொல்லி அவமானப்படுத்தி அவனை புதக்குழிக்குள்ள தள்ளி விடுவாங்க சார். நம்ம இன்னைக்கு ராஜா மாதிரி தான் இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. தனிநபராக ஒரு கலப்பைன்னு ஒரு இயக்கத்தை வச்சு ராஜா ஒரு குறுநில மன்னராக இருந்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ அந்த புலி படத்துக்கு வரேன் சார். புலி படத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட பேசவே இல்லையா? அதற்கான கம்யூனிகேஷன் பாயிண்ட்ஸே அமையலை சார். அதாவது கூப்பிட்டு சார் ஒரு கொலைகாரனை கூட கொலை செய்திருப்பான், 10 வேற குத்தி கொண்டிருப்பான் சார். அவன்கிட்ட கூட நீ உண்மையிலேயே கொலை பண்ணியப்பா, கொலை பண்ணுடைய ஒரு மோட்டிவேஷன் என்னப்பா, எல்லாமே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சார்? ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சரி, இப்போ நீங்கள் என்ன அவர்கிட்ட இப்போ சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பாயிண்டில் 27 வருஷம் ஒன்றா ட்ராவல் ஆயாச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆகுது, அங்கேருந்து நீங்கள் நகர்கிறீங்க, நீங்கள் ஒரு இடைவெளி ஏற்படுது. என்னத்தை அவரிடம் சொல்லி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் வேறு சிலர் வந்து சகனிகளாக பல இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், இந்தந்த கோணத்தில் உங்களை வந்து பிரிக்கப்பட்டிருக்கலாங்கிறீங்களா? இதை நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார். எது நடந்தாலும் பேசிடலாம் இல்லையா? எது நடந்தாலும் பேச்சு மூலமாக தான். சரி, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், சரி சார் மன்னிச்சிடுங்க சார், நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டேன் சார். இப்போ எனக்கு வியாபாரம் தெரியும் சார். அந்த படத்தில் ஒருவேளை பணத்தை லாஸ்ட் மினிட்டாக இருந்துச்சுன்னா அந்த பணத்தை அடுத்த வியாபாரம் பண்ணி நம்ம ஏன்னா வியாபாரத்தில் இருக்கிறேன், மிக சிறந்த வியாபாரம் தெரிஞ்சவன். ஒரு படத்தை எவனுக்கோ ஒருத்தனுக்கு கொடுக்க என் மூலமாக பண்ணலாமே. அந்த பணத்தை அதில் வேறு சேலரி எடுத்து சார் சால்வேஷன் பண்ணனா எது வேணாலும் பண்ணலாம். அதுக்குள்ள பெரிய தகுதி உள்ள இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம அவ்வளோ பெரிய தகுதி கிடையாது. நான் உண்மை பேசுறதுக்கு எப்பவும் பயப்படுறது கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. உங்ககிட்ட யாராலையும் இட்டு நிற்கிற தூரத்தில் தான் இருக்கு. ஆனால் நாங்களும் உங்களுக்காக உழைச்சிருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அப்போ நாங்கள் ஒரு இது நடக்கும்போது கூப்பிட்டு வச்சு நம்மளை இது பண்ணியிருக்கலாமோ. இப்போ கூட திரும்ப இது விவாதம் நடத்தினால தப்பாக அவர் நினைக்க, அவரை நான் தப்பாக சொல்லலை. எங்களை மாதிரி உள்ள உழைச்சவங்களையும் அவர் அரவணைச்சிக்கிட்டார்னா இன்றைக்கும் நம்ம வந்து நன்றி கடனாக இருப்போம். உண்மையிலே அவருக்காக உழைப்போம். இன்னும் ஒரு 10 மடங்கு அதிகமாக உழைப்போம். அதாவது திடீரென்று வந்து அவரோடு மின்னு அந்த ஒளிர்வுக்காக ஒட்டிக்கிட்டவர்களை தாண்டி உண்மையாக உழைத்த எங்களையும் அவர் வந்து அரவணைத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆமாம் சார். இப்போ நான் தானே சொல்கிறேன், இப்போ கூப்பிட்டா நாங்கள் ஒர்க் பண்ணக்கு ரெடி. நாங்கள் இப்போ ஒரு தென் மாவட்டங்களில் அந்த பணியை விரிவுபடுத்துறதுக்கோ அதை வேகப்படுத்துறதோ அது சொல்கிறீங்களே. இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களுக்கு செலவு பண்ணுற பணத்தை மக்களுக்கு நல்லது செய்யட்டும்னு அரசியல் கட்சிகளை சாடுறீங்க. யாரை சொல்ல வரீங்க? அரசியல் கட்சி சாட சொல்ல சார். இப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தனுக்கு நீங்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடி நீண்டு கொடுக்க நீங்கள் பேரம் பேசுகிறீங்க. அவர் என்ன பண்ணிவிடுவார்? இந்த நாட்டுக்குள்ளே ஒரு தெருவில் வந்து ஒரு ஓட்டு வாங்கிவிடுவாரா? ஒரு ஊருக்குள்ளே வந்து அவரால் ஒரு 5 ஓட்டு வாங்க முடியுமா சார்? அவருக்கு என்ன சார் தெரியும்? அவர் ஊர்லேயே வாங்க முடியல. இன்னைக்கு டெபாசிட் போயிடுச்சா? நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போது நீங்கள் அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவங்க பெரிய ஆள்னு நினச்சி உங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி எங்கேருந்தோ கூப்பிட்டு வராங்க. இப்படி பல ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உண்மையிலே உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் உழைத்தவர்கள் நாங்கள். நல்ல யோசனை பண்ணி இன்னைக்கு அவன் வேணாலும் வரலாம். இல்லை, இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களை போன்று பலரும் இந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்களா? நாங்கள்னா சார் குறிப்பிட்ட சிலர்னா இப்போ அவங்க அப்பா உழைச்சிருக்காரு இல்லையா? அதே மாதிரி சில ரசிகர் மன்றத்திலேருந்து நல்லா உழைச்சவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களும் சிலர் வெளியே தள்ளியாப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஓகே. இப்போ நான் உண்மையிலே உழைச்சிருக்கேன். என்னால் எங்கே வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியும். அவங்க அப்பாவே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அதுக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஆதாரமும் இருக்குது, மக்களுக்கும் தெரியும், இண்டஸ்ட்ரியிலுக்கு தெரியும். அவரே என்னோட பிடி செல்வகுமார் மாதிரி ஒரு உழைப்பாளி, ஒரு உண்மையானவன் எனக்கு கிடையாது. ஆனால் அவரே விஜயை அதை ஒத்துக்கிட்டார். இடையில வரவங்க என்ன வேணாலும் செய்யலாம் சார், எது வேணாலும் பண்ணலாம் சார். ஒரு விசாரணை பண்ணி ஒரு மன்னிக்கைக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்க தான் நம்ம சொன்னோம். இப்போ நான் திரும்ப என்ன சொன்னால், நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நான் ஏதாவது ஒரு தப்பு இன்னொருத்தன் பண்ணியிருந்தேன், என் கூட வேலை பார்க்குறவங்களை இப்போ எத்தனை பேர் வேலை பார்க்க நான் மன்னிப்பேன் சார். மன்னிப்பன் தான் சார் மனிதன். மன்னித்து அரவணைக்கக்கூடிய வந்த மனிதன். அந்த பக்குவத்தை தலைமை பண்பு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான். எத்தனை தப்பு பண்ணிட்டு போகிறவங்க தப்பு பண்ணணும்னு திருப்பி கூப்பிடுவார் சார். எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, எல்லா இடத்துலையும் அது நடக்கும் சார். நான் திரும்ப நான் செய்த நியாயம்னு சொல்கிறேன் உங்ககிட்ட.
இப்போ அதற்கு பிறகு அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷனுக்கான இல்லைங்கும் பொழுது அது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. இப்போ இது தவறு நடந்திருக்குன்னு சொன்னாலும் திருத்திக் கொள்வதற்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம், நாங்கள் மீண்டும் உழைக்க தயாரா இருக்கிறோம், உண்மையா உழைத்தவர்களை ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்துறீங்க. ஆமா. இப்போ இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு நடக்கக்கூடிய இப்போ நீங்க சமீபத்தில் பேசின வார்த்தைகள் இருந்து நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தொண்டு நிறுவனமாக வச்சுக்கலாம். இப்போ நிறைய உதவிகளை தொடர்ந்து செஞ்சு வரீங்க. என்ன காரணம்? அரசியல் பிரவேசமா? ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகிறீங்க. தென் மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பாக ரொம்பவே அதிகப்படியான வேலைகளை செய்கிறீங்க. என்ன காரணம்? அரசியல் கட்சியாக நிற்க போகிறீங்களா? அதுவும் தாவேக்க எதிர்த்து நிற்க போகிறீங்களா? சரி தாவேக்க நம்ம இன்னைக்கு நான் அதான் சொல்கிறேன்ல சார், 1000 தான் இருந்தாலும் சார் நம்ம ஆதங்கத்தில் தான் சொல்லுவோமே தவிர அவர் நம்மளுடைய எல்லாமே, நம்மளுடைய சகோதரர், நம்மளுடைய வெல்விஷர் எல்லாமே அவர் இன்னைக்கு வளர்ந்ததுனால நம்ம இன்னைக்கு நம்மளை அனுபவிக்கல, நம்ம கூட போகலைங்கிறதுக்காக அந்த இது அவர் இன்னைக்கு தான். கலப்பை மக்கள் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல சார், நமக்கும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அப்போ நான் வந்து இந்த மக்களுக்காக சமூகத்துக்காக செய்யணும்னு சொல்லி அவர் கூட இருந்து நிறைய பண்ணியிருக்கேன் சார், நிறைய விழாக்கள் பண்ணியிருக்கேன். அவர் கூட இருந்து பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மோதிரம் போடணும்னு சொல்கிறது, அன்றைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க மோதிரம் போடணும்னு சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கல்யாணத்தை ரசிகர் மன்றம் கூடல நின்று ரசிகர்களை கொண்டு வந்து ரசிகர்கள் கூடல வச்சு அவருடைய திருமண விழாவை நடத்தணும். அவருடைய திருமண விழா எங்கே? எனக்கு நேரு ஸ்டேடியத்தில் 40,000 ரசிகர்கள் சார். அவ்வளோத்துக்கும் தனித்தனி கவுண்டர், 6 கவுண்டர், ஒரு 1000 பேரை உள்ள விட்டு அவ்வளோரையும் ஃபோட்டோ எடுத்து அவ்வளோத்துக்கும் பிரியாணி கையில் கொடுத்து சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்து இப்படி அனுப்பிச்சி விட்டோம். இப்படிலாம் திட்டங்கள் போட்டு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு இப்படிலாம் பல பரிணாமங்கள். ஒரு ஆடியோ ரிலீஸு, ஒரு சொன்ன நம்ம மாட்டேங்க வேலாயுதன்னு ஒரு ஆடியோ ரிலீஸு கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் எங்க திருநெல்வேலியில் நினைக்கிறேன், மதுரையில் நடத்தேன். மதுரை ஒரு மாநாடு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு வாங்கி அதான் இப்படியெல்லாம் திட்டங்கள். அதாவது ஒரு கஷ்டப்படுத்தாம இப்போ நிறைய பணம் இருக்குது சார், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அனுமதி கிடைக்கல, இவ்வளோ கஷ்டப்படும், எந்த கஷ்டமே இல்லாமல் கிட்டத்தட்ட 100 விழா நடத்திருப்போம் சார். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கலப்பைன்னுட்டு மாதிரி நமக்கு ஒரு ஆதங்கம்னா நம்ம உழைப்பாங்க சார். மற்றபடி நான் வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்க ஆள் கிடையாது. நாம் தூக்கி போட்டு இன்னைக்கு படுத்த பீனிக்ஸ் மாதிரி அப்படி வெளியே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். சாதாரணமாக வர முடியாது சார், கடினமான உழைப்பு சார். படம் தோல்வி, இப்போ நிறைய சிக்கல்கள், ஒருத்தனுக்கு என்கரேஜிங் இருக்காது. ஒரு பெரிய ஹீரோ கிட்ட நம்ம கொஞ்சம் இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்காது. ஆனாலும் போயிட்டு நம்ம உழைக்கிறோம். நம்ம இரவு பகல் பாராமல் நிறைய வியாபாரம் பண்ணுறோம். நம்மளுடைய உண்மை தன்மைக்கு நிறைய பிஸ்னஸுகள் பண்ணுறோம். பார காசை நம்ம எடுத்துகிட்டு போகாமல் அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள் கட்டுறோம், விளையாட்டரங்கங்கள் கட்டுறோம். நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கலையரங்கங்கள், வகுப்பறைகள், விளையாட்டரங்கங்கள் கட்டின ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஒரு பொம்பளை எழுதியிருக்குது சார். ராஜேஸ்வரி ஒரு பொம்பளை தென்மணியில் ஒரு கட்டுரை எழுதியிருக்குது. பிடி செல்வகுமார் வந்து நான் யாருன்னு இப்போ கூகுளில் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் இவ்வளோ கலையரங்கம் கட்டியிருக்காரு, அந்த மாவட்டத்தில் வேறு யாராவது பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ண இல்லை, தமிழ்நாடு முழுக்க செக் பண்ண இல்லை, இந்தியா முழுக்க செக் பண்ண இவ்வளவு அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள், வகுப்பறைகள், இந்த மாதிரி விளையாட்டு திடல்கள் கட்டி கொடுத்த ஒரு ஆளை நான் கண்டுபிடிக்க முடியல. இல்லை, அப்போ இப்படி ஒரு மனுஷனை நம்ம கொண்டாடணுமா கொண்டாட வேண்டாமா நண்பர்கள்ன்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த அளவுக்கு என்னுடைய அடையாளப்படுத்துக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், உழைச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு 10 நீங்களே சொல்லியிருக்கேன், ஒரு 10 பேருக்கு ஆட்டம் கொடுக்கணும், திடீர்னு இவ்வளவுக்கும் என்னுடைய உடல் ரீதியான ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் பண்ணி கொடுக்குறேன். அப்போ என் செயல்பாடுகளை, என்னுடைய திட்டங்களை, என்னுடைய வேலைகள், என்னுடைய நோக்கங்களை வந்து உளவுத்துறை மூலமாக, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக, பப்ளிக்கில் சொல்கிற மூலமாக ஆளுங்கட்சிக்கு தெரியுது. அதனால தான் ஆளுங்கட்சியில் வந்து அரசு விழாக்களையோ, அரசு ஆலோசனை கூட்டங்களிலேயோ, இப்போ அனைத்து கட்சி கூட்டத்திலேயோ எல்லாரையும் நம்மளை கூப்பிடுறாங்க சார். நான் வந்து அவரும் நல்லா இருக்கிறது நான் சந்தோஷப்படுற மாதிரி, நான் நல்லா இருக்கிறதே அவரும் சந்தோஷப்படணும். ஓகே, இப்போ நான் உழைச்சி வர்றது அவர் சந்தோஷப்படணும்ல, அவர் கூட இருந்த ஆளு தானே. நிச்சயமா. இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க, சக்ஸஸ் ஆறீங்க அப்படின்னா அதை அவரும். ஆமாம், இந்த துறையில் நான் ஒரு சின்ன லெவல் ஆள், அவர் மாதிரி நான் பெரிய ஆளுன்னு சொல்லலை. இந்த துறையில் நம்ம இவ்வளோக்குள்ள உழைச்சி ஒரு தனி மனிதனா, நம்ம ஒரு நடிகனோ ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தில் உள்ள ஆளோ யாருமே கிடையாது சார். ஒரு தனிநபராக அனாதையாக வந்து கஷ்டப்பட்டு வந்து போராடி ஒரு போராளியாக வந்து இன்னைக்கு வரை நம்ம அதில் நிற்காம அப்படி ஒரு சக்கரமாக சுழந்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கோம். கடவுளை நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? நம்மளும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு போராட்டத்தில் என்ன தவறு இருக்கு? எல்லாருக்கும் போராட உரிமை இருக்கு. அதுவும் மக்களுக்காக போராடுனா சந்தோஷம் தான். இப்ப அரசு பள்ளிகளில் தொடர்ந்து விளையாட்டு திடல், கலையரங்கங்கள் கட்டுதல், இந்த பணி அரசு பள்ளிகளில் பண்றீங்க பொழுது ரொம்பவே மகிழ்ச்சி சார். இப்ப அடுத்ததாக என்ன பண்ணுவதாக உத்தேசம் ஏதாவது இருக்கா? பிளான் எதுவும்?
சார் அதான் சார் இப்போ நம்ம என்னென்னா சார் நம்மளுடைய பணிகளை தெரிஞ்சு இப்போ நான் தனியாக சுயேட்சை எல்லாரும் சொல்கிறாங்க சுயேட்சை நின்று நீங்கள் வெற்றி பெறலாம், உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, பப்ளிக்கில் அன்றைக்கி ஒரு அவேர்னஸ் இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் இப்படி ஒரு மாற்றம் வராதா, ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை உள்ளவனை நம்ம எடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சுக்கள்லாம் இருக்குது எங்கள் மாவட்டத்தில். அதனால் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. நாளைக்கு ஒரு ஊசி எண்ணிட்டு ஒரு சின்னத்தை தந்துடுவான், இல்லை ஒரு கோடாரின்னு ஒரு சின்னத்தை தந்துடுவான், எதையா ஒன்று தந்து சுயேட்சை நின்று நம்ம அப்படி அந்த விசப்பரிச்சைக்கு நான் இல்லை. சுயேட்சையாக இல்லை என்றால் ஒரு பிரதான கட்சியோடு பயணிக்கிற விருப்பமா? ஆமாம், யாராவது பிரதான கட்சிகள்னா நம்மளுக்கு நம்மளே ஒரு இயக்கமாக எடுத்து நம்மளே ஒரு கட்சியை எடுத்து நம்ம கூப்பிட்டு நம்ம கூட ஒரு நம்ம பெரிய பேராசெல்லாம் கிடையாது சார். எனக்கு ஒரு தொகுதியில் வெற்றி பெறக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும். இப்போ பிரதான கட்சியாக இருக்கிறது ஒரு 3-4 கட்சிகள் இருக்குது. சரி, திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக, ஒரு 4 கட்சிகள் இருக்குன்னு வச்சுப்போம். எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி தாவேக்காவை எதிர்த்து போட்டியிடுவாரா? அதாவது நீங்கள் அவரால் தான் வளர்ந்தீர்கள், அதில் மாற்றுக்கிறதுல உங்களால் அவர் வளர்ந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய பணிகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க. இப்போ தாவேக்காவை எதிர்த்து போட்டியிடுவாரா? அந்த சிந்தனைக்கு என்ன வரல சார். எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? இப்போது நாளைக்கே கூட இப்போ கூட இன்னைக்கு அவங்க தந்தையார்கிட்ட பேசணும் ஒன்று உழைப்பு, நீங்கள் தாவேக்காவிலே கூட பயணிக்கலாம். இப்போ என்ன இருக்குது சார், நாளைக்கே கூட கூப்பிடலாம், வாங்க செல்வகுமார், அது வேற இது சரி ஓகே. நீங்கள் அந்த தென் மாவட்டங்கள் அதெல்லாம் மறந்து விட்டு விஜய்க்காக உழைக்க தயாரா? நீங்கள் நமக்கு எந்த இதுவும் கிடையாது சார், நம்ம உழைக்க தயார் தான். இல்லை வேறு இடங்கள்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இன்னொரு இடத்துலேருந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார். ஓகே, இப்போ முழுவதுமாக உங்களுடைய நற்பெயர்களை தென் மாவட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நீங்கள் தாவேக்காவிற்காக விஜய்க்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து தனித்து பயணிக்கவும் தயாராக இருக்கு. இப்போ நான் வந்து இன்னொரு கட்சிக்கு போகுங்கிற வார்த்தையை எப்பவும் சொல்லலை. முதல் முன்னுரிமை என்னுடைய நான் வளர்ந்த இடம் தான். நான் வந்து ஒருத்தருக்காக அவர் நேசித்த வருதுக்கு தான் நம்ம முதன்மை இடம்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் சார் வேலை பார்க்குறதுக்கு. அது நான் சப்பக்கட்டு கட்டலாம், அதெல்லாம் வேண்டாம்னு போகிறேன், எனக்கு வேண்டாம் அப்படி இல்லை. எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் தான் அந்த மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய முடியும். அப்போ அதுக்கு எனக்கு வாய்ப்பு தரவங்க கூட கண்டிப்பாக நான் பயணப்படுவேன் சார். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதெல்லாம் விஜய் அவர்களை சுற்றி சகுனிகள் இருக்கிறாங்க, குள்ளநரிகள் இருக்கிறாங்க, அப்படி ஒரு டேரெக்டாக எந்த ஒரு பெயரையும் பயன்படுத்தாமல் சொல்கிறீங்க. இருந்தாலும் இவருடைய போக்கு விஜய் அவர்களுக்கே ஆபத்தாக முடியும், இவர் பேசக்கூடிய சிந்தனைகள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு யாரையாவது நோட் பண்ணுறீங்களா? ஏன்னா எந்த பேரையும் சொல்ல மாட்டீங்களே, அவர்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டீங்களே, எனக்கு இவரை குறிப்பிட்டு சொல்லணும்னு யாராவது இருக்காங்களா? விஜய் அவர்களை சுற்றி அப்படி யாராவது இருக்காங்களா? சார், இப்போது ஒரு இயக்கம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு தேன் கூடு மாதிரி, அதை பாதுகாத்து கொண்டு போகணும் சார். அப்படிப்பட்டவங்க வேணும் கூட இருக்கவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பண்ணால் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து இந்த ஆதவ அர்ஜுனங்கிறவர் கூட ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு முதல் அமைச்சர் அவர் வந்து ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. இவங்க பாணிக்குள்ளேயே அவங்க வரது கிடையாது. இவங்க எவ்வளோ தப்பு பண்ணா போது சரி, ஒரு அரசியல் கூட்டங்கள் நடக்கும்போது இப்படி தவறுதலாக நடக்கும், விபத்து நடக்கும்னு சொல்லி அந்த கரூர் மேட்டரை கூட ரொம்ப பெருந்தன்மையாக தான் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். பழி வாங்குற மாதிரியே சண்டை போடுற மாதிரியே பொறுத்த எந்த அறிக்கையுமே இன்னைக்கு வர ஒரு சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பண்ணலை. நான் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர் அதிகாரத்தை எந்த இடத்துலையும் துஷ்பிரயோகம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் ஒரு தடவை அவர் மீட்டிங் பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக இருந்தது. நீ முடிஞ்சா தொட்டுப்பார், மோதிப்பார், கல்லூரி மாணவர்கள்லாம் அவங்க வீட்டை முற்றுகையிடுவாங்க அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. இப்போ கல்லூரி மாணவர்கள்லாம் இன்னைக்கு நாடே கெட்டு போய் கிடக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு வேறு வேலை கிடையாதா? இந்த ஏழை பாளைகள் சாதாரண அப்பாவி மக்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி ஒரு வேலை பார்ப்பான், தொழில் பண்ணுவாங்க. நீ கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புனா விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா வந்து சண்டை போடாக்க வாங்குற மாதிரி அந்த வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி இளைஞர்களை பக்குவப்படுத்தணும். சண்டைக்குள்ளேயோ சச்சரவுக்குள்ளேயோ ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறதோ அது ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களுக்கு அழகு கிடையாது என்பதை ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அவங்க நல்வாழ்வுக்கு நல்ல வழிகளை சொல்லணுமே தவிர, அதுவும் சும்மா சிவனேன்ட்டு இருக்கார் ஒரு சிஎம், என்ன பவரில் இருக்கார் இன்னைக்கு, மக்களால் ஓட்டு போட்டு மிகப்பெரிய பதவியில் இருப்பவர். அவர்கிட்ட சாதாரண கேள்வி கேட்குற மாதிரி மோதிப்பார், தொட்டுப்பார் விஜய். நீ விஜயை சந்தோஷப்படுத்தன்னு நினச்சி விஜய்க்காக எதிராக நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்போ தான் விஜய் சந்தோஷப்படுவார்னு இன்னும் நினைக்கிற, அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே புரிய வைக்கிறக்காக தான் சொல்கிறேன் சார். நான் யாரையும் தாக்கி பேசி இதை பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பக்குவப்பட வேண்டும். இதுக்கு தான் நான் வந்து எல்லா தலைவர்களுக்கும் நம்ம விஜயுடைய தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் நல்ல பாடம் எடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் வேண்டும். நான் திரும்ப பயிற்சியாளர்கள் வேறு, சூதாட்டவாதிகள் வேறு, பயிற்சியாளர்கள் தேவை என்பதை தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் சார். நிச்சயமாக உங்கள் பணிகள் தொடர்ந்து நடக்கட்டும். ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.